மேடம், நாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டோம் மேடம். ரோட்ல அழுதுட்டு போயிட்டு இருக்கு மேடம். தனியாவா போயிட்டு இருக்கா? ஆமா மேடம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவளை கடத்த வேண்டாம், ஆளையே காலி பண்ணிடுங்க. அந்த பொண்ணை காலி பண்ணிட்டு உடனே உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். ஏய் வா. பிரீத்தி, உன் கதை முடிஞ்சது. இந்த பக்கம் வீரபாகு, ஒருவேளை அந்த ஆட்டோவா? நில்றி. நில்லு. அதோ அந்த ஆட்டோ பாரு. ஓ, இதுலயும் இல்ல. சரி போ போ. பஸ் எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. வாங்கப்பா, பொண்ணு ஹாஸ்பிடல் கூட்டிப்பா. பாத்து வர மாட்டியா? பாத்து வர மாட்டியா? கூட்டியா அப்படியா? பொண்ணு ஹாஸ்பிடல் கூட்டி போ. கூட்டிப்பா. இந்த பக்கம். வண்டி நிறுத்து. ஏன் பாஸ்? பாஸ் என்னாச்சு பாஸ்? பாஸ் என்ன ஆச்சு? பாஸ், இந்த பக்கம் பிரீத்தி மேடம் வந்த மாதிரி தெரியல பாஸ். பாஸ், பிரீத்தி மேடம் கல்யாணம் தானே வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க, உங்களை வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல வீரபாகு, அவ என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கா. இனிமே அவ வந்து என்ன பார்க்க மாட்டான், என்ன விட்டுட்டு போயிட்டா. பாஸ், அவங்களால உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியாது பாஸ். உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க பாஸ். வரமாட்டா வீரபாகு, என்ன விட்டுட்டு முழுசா போயிட்டா. பிரீத்தி வந்துரு பிரீத்தி, நீ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சத்துரு வண்டி வந்துருடி பிரீத்தி. பாஸ், அப்செட் ஆகாதீங்க பாஸ். எங்க போயிட்டு போறாங்க? இங்கதான் பக்கத்துல ஏதாவது போயிருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, ஈவினிங்குள்ள கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க பாஸ். கவலைப்படாதீங்க பாஸ். அல்லாதீங்க பாஸ். பாஸ், அப்படி இல்லனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பாஸ். போலீஸ் வச்சு தேடி பார்க்கலாம். பாஸ், அல்லாதீங்க பாஸ். பாஸ் எந்திரிங்க, நம்ம போய் தேடி பார்க்கலாம் பாஸ். வாங்க. பாருங்க பாஸ்.
சண்முகம், ஆ, என்னாச்சு? அம்மா அது இது என்ன ஆச்சு? இல்லம்மா சீக்கிரமா சொல்லு, என்ன ஆச்சு? இல்லம்மா உங்ககிட்ட எப்படி சொல்றது? முதல்ல நீங்க உட்காருங்கம்மா. ஐயோ, உட்காரலாம் நேரம் இல்ல. நானே குப்தா கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாரையும் அங்க உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அம்மா நீங்க யாரையும் கூப்பிடாம வந்தது ரொம்ப நல்லதுமா. என்ன பெரிய விஷயம்னு சொன்னாதானே எனக்கு புரியும். நான் ஒன்னு சொல்றேன், ஆனா நீங்க முதல்ல மனசை கொஞ்சம் தேத்திக்கங்கம்மா. முதல்ல விஷயத்த சொல்லு. அம்மா அது வந்துமா, அது நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனா நான் தப்பு பண்ணிட்டேம்மா. விக்ரம் தம்பியும் பிரீத்தியும் ஒருத்தர் காதலிச்சாங்கம்மா. சண்முகம், என்ன உளற நீ? நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மைமா. கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. நம்ம பிரீத்தி அப்படி பண்ணா நான் அவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவ இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமா. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகும், சாபம் இருக்கு, அது நீங்கும், அப்படி எப்படின்னு நான் தம்பி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேம்மா. நானும் அவரு மாறிடுவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அவரால் பிரீத்திய கொஞ்சம் கூட மறக்கவே முடியலம்மா. விக்ரம் பிரீத்தி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, என்னை ஏமாத்திட்டாங்களே. இல்ல சண்முகம், ஏத்துக்க முடியாது, ஏத்துக்கவே மாட்டேனா. பஸ் பாத்து வாங்க பஸ். படி விடு வீரபாகு. படிக்கட்டு பஸ். எனக்கு தெரியாதா இது படின்னு? சரி ஸ்டடியா தான் இருக்கீங்க. என்னை விடு. பாத்து படி. பாத்து பஸ். பிரீத்தி என்ன விட்டுட்டு போயிட்டா. நான் தடுமாறலனே. ஸ்ரீஜா அவளதான் முதல்ல சாகடிக்கணும். பாத்து பாத்து பாத்து. ஏய் பாத்து பஸ். என் வீடு. சரி என் வீடு எனக்கு தெரியாதா? உங்க வீடு தான் பாஸ். பாத்து பாத்து பாத்து. நான் ஸ்டடிதான். ஓகே நீங்க ஸ்டடி தான் பாஸ். பிரீத்தி எங்க இருக்காளோ தெரியலையே. பாஸ் பாத்து பேர் பாத்துட்டு இருக்காங்க பாஸ். பாத்து பாத்து. பாத்து பாத்துட்டு இருக்காங்க பாஸ். அங்க பாருங்க. பிரீத்தி பிரீத்தி மேடம் வருவாங்க. பிரீத்தி இதுவா அப்படிங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காரு. பாத்து. மேடம் பஸ் பஸ் பாட்டி வந்துருக்காங்க பஸ். மேடம் நீங்க போங்க மேடம். பாஸ் இப்ப வேற கண்டிஷன்ல இருக்காரு. இதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் மேடம். சும்மா இருங்க பாட்டி. போச்சு பாட்டி, எல்லாமே போச்சு. பாஸ். சும்மா இருங்க பாஸ். நீ வேற சும்மாருன்ற. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. இதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் பாஸ். வீரபாகு விடு, அவ பேசட்டும். சொல்லுப்பா. பாட்டி எனக்கு பிரீத்தியா ரொம்ப பிடிக்கும் பாட்டி. நானும் பிரீத்தியும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணோம். ஆனா பாட்டி அவ ரொம்ப நல்ல பொண்ணு பாட்டி. கடைசி வரைக்கும் உங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா பாட்டி. இப்ப எங்க இருக்கானே தெரியல பாட்டி. பிரீத்தி நான் தொலைச்சிட்டேன் பாட்டி. ஆனா பாட்டி அவள மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது பாட்டி, பார்க்கவே முடியாது. பிரீத்தி தேவதை பாட்டி, தேவதை.
இந்த காலத்துல எவ்வளவு அப்படி இருப்பாளா? ஆ? உங்க சம்மதத்துக்காக தான் பாட்டி இங்க வந்து நாய் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நீங்க தான் பாட்டி அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. இல்லப்பா, நீங்க என்னையவே புரிஞ்சுக்கல பாட்டி. அப்படி நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பீங்களா? விக்ரம், அப்படிலாம் இல்லையா? பாட்டி உன்னை புரிஞ்சுக்காம பண்ணுவனாப்பா? இத பார், இந்த சண்முகம் உங்ககிட்ட தெளிவா சொன்னார்ல, நாம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குடும்ப சாபம் தாயா. சாபம் என்ன பாட்டி சாபம்? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா போதும் பாட்டி. அந்த ஸ்ரீஜா மாதிரி ஒரு பொண்ணு கூட காலம் பூரா வாழ்றதுக்கு. பிரீத்தி மாதிரி ஒரு பொண்ணு கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்து போயிடல பாட்டி. பாட்டி, அந்த ஸ்ரீஜா, அவ அப்ப, அவ ஆத்தாக்காரு எல்லாருமே டிராமா பாட்டி. விக்ரம், என்னப்பா பேசுற? பாட்டி, நான் உண்மைதான் பாட்டி சொல்றேன். உங்களுக்கு தான் அதை புரிஞ்சுக்க தெரியல. எனக்கு அந்த ஸ்ரீஜாவை பார்த்தாலே காண்டாவது பாட்டி. எனக்கு தெரியும் நான் ஏன் இவ்வளவு லோக்கலா பேசுறேன்னா நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த ஸ்ரீஜா இருக்கால, அவ இதை விட லோக்கல், தர லோக்கல் பாட்டி. அவ கேடு கெட்டவ. அந்த ஐஜி தினேஷ் சார் இருக்காருல்ல, அவர் சொன்னது எல்லாமே உண்மை. 100% ட்ரூத். விக்ரம், நீ என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? பாட்டி, எனக்கு அவளை பிடிக்கல பாட்டி. அவ ஒரு ஃப்ராடு. அவளை முதல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க. விக்ரம், இப்போ நீ கொஞ்சம் குடிச்சிருக்க, இப்ப படு, காலையில எல்லாம் பேசிக்கலாம். இப்ப நீங்களே வெளியே அனுப்புறீங்களா இல்ல நானே அவளை வெளியே அனுப்பி விடுவா? நீ படுப்பா, காலையில எழுந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்ப்பா. ஓ, அப்ப நீங்க அனுப்ப மாட்டீங்கல்ல? என்ன விட உங்களுக்கு அவதான் முக்கியம் இல்ல? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவளே வச்சுக்கோங்க. நான் எதுக்குங்க? ஆமா, நீங்க போங்க, வெளியே போங்க. போங்க, வெளியே போங்க. எதுக்கு இங்க நிக்கிறீங்க? பாட்டி போங்க, போங்க, வெளியே போங்க. விக்ரம், வெளியே போங்க. தம்பி, 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 விக்ரம், தம்பி, என்ன செய்ய போறீங்க? கதவு திறங்க பாஸ். எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கதவு தர. பாஸ். விக்ரம், விக்ரம். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. போதையில ஏதாவது பண்ணாலும் பண்ணிக்கு வருமா? வாங்கம்மா, ஜன்னல போய் பார்க்கலாமா? வாங்க. பிரீத்தியே போயிட்டா, நான் எதுக்கு வேஸ்ட் இந்த உலகத்துல? நான் வாழ்றதே வேஸ்ட். வாழவே கூடாது, நான் வாழவே கூடாது. என்ன செய்ய போறீங்க? சொன்னா கேளுங்க பாஸ். கதவு தர விக்ரம். பாஸ், ஐயோ விக்ரம், கத்தியில் கிடக்குறீங்க. தம்பி, விக்ரம், பாஸ் என்ன பண்றீங்க? தம்பி, என்ன பண்ண போறீங்க? பாஸ், முட்டாள்தனமா எதுவும் செய்யறாத விக்ரம். ஐயோ தம்பி, ஐயோ தம்பி வேண்டாம். தம்பி, ஐயோ, ஐயோ விக்ரம், விக்ரம், ஐயோ, ஐயோ, வேண்டாம் விக்ரம். பாஸ் கத்தியில் பாஸ். சொன்னா கேளு. பாஸ் கத்தியை வச்சு என்ன பண்றீங்க? ஐயோ, ஐயோ எதுவும் பண்ணிடாதீங்க. பாஸ் சொன்னா கேளுங்க. தம்பி வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம். விக்ரம், வேண்டாம் விக்ரம். ஐயோ, என்ன செய்யற நீ? பாஸ் கதவு திறங்க பாஸ். ஐயோ, வேண்டாம். சாவு. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா,
ஐயோ ஏன் தம்பி இப்படி எல்லாம் பண்றீங்க? விக்ரம் பாஸ் கதவை திறங்க பாஸ். பாஸ் வாங்க ரத்தம் போகுது. தம்பி வேண்டாம் தம்பி. சார் 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 கண்டிப்பா இது வேலைக்கு ஆகாது. கதவை உடைச்சிடலாம் சார். வாங்க பாஸ். பாஸ் தம்பி விக்ரம் கதவை திறங்க பாஸ். தம்பி இரு நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். பாஸ் ஐயோ பாஸ் பாஸ் என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ ஐயோ தம்பி ஐயோ விக்ரம் பாஸ் விக்ரம் ஐயோ நிறைய போயிருக்கு. அம்மா கையில கட்டுமா? விக்ரம் கட்டுறீங்க. என்னப்பா வீரபாகு அவனை சீக்கிரம் தூக்கு. பாத்து சீக்கிரம் தம்பி. போ சண்முகம் வா. என்ன சண்முகம் இப்படி பண்ணிட்டான்? பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. கூட இருந்து பாத்துக்குங்க. ஓகே சார். அவர் கண்ணு முழிச்சு ஏதாவது கேட்டாருன்னா, பெயின் இருக்குன்னு சொன்னாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து இன்ஜெக்ஷன் போடுறேன். ஓகேவா? Okay, sir. பாத்துக்குங்க. டாக்டர் என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே. ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாரா? அது வந்து ஆமா டாக்டர் லைட்டா தான். நான் கையில கட்டு போட்டிருக்கேன். இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் போட முடியாது, போடவும் கூடாது. சரிங்க டாக்டர். காலையில அவர் பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னார்னா நான் நர்ஸு கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கையை கடிச்சுக்கிட்டதால கைக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்லையே? லைட்டா தான் கிழிச்சிருக்காரு. போதை வேற இல்லையா, அதனால மயக்கமாயிட்டாரு. இனிமே ஒன்றும் ஆகாம இருந்தா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பாத்துக்குங்க. நான் வரேங்க. சரி. ஹலோ மேடம், நான் ராமன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராமன். மேடம், நம்ம பிரீத்தி மேடத்தை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அடிபட்டு ரத்த காயத்தோட இருந்தாங்க மேடம். இப்போ ஐசியூல தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், பிரீத்தி மேடம் தான். நான் நல்லா பார்த்து உறுதி பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க உடனே கிளம்பி கேபிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மேடம். உடனே கிளம்பி வரேன். சரிங்க உடனே மேடம். வரேன். ஓகே மேடம். இத வந்துடுறேன். என்னாச்சும்மா? வீரபாகு நீ இங்க இரு. சரிங்க மேடம். சண்முகம் வா, நீ என் கூட வா சொல்றேன். மேடம், ஒரு கார்காரர் வேகமா வந்து இடிச்சிட்டாரு. அவரே கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாரு. சரி. தலையில பலமா அடிபட்டு இருக்கு. இப்ப பிரீத்தி எங்க இருக்கா? இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மேடம். சரி வாங்க வாங்க வாங்க.